ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு வாக்குத்தத்தங்கள். யாத்ராகமம் 15:26 சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து. தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான அநேக வழிமுறைகளை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அதில் அவருடைய வாக்குத்தத்த வசனங்கள் மிகவும் முக்கியமானவை. நாம் அவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு உறுதியாக ஜெபிக்கும் போது தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தங்கள் உண்மையும் உத்தமமானவை. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆகவே ஜெபிக்கும் போது அவருடைய வாக்குத்தத்தங்களை உறுதியாக பற்றி கொண்டு ஜெபிப்போமாக. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. எபிரேயர் 10:23. மட்டுமல்ல, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறார் என்று ரோமர் 4:21 வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் வேதத்தில் சுகமளிப்பதற்காக கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை எல்லாம் வரிசையாக தொகுத்து ஒரு குறிப்பேட்டில் எழுதி வைத்துக்கொண்டு முடிந்த வரையிலும் மனப்பாடம் செய்யுங்கள். பின்பு விசுவாசத்தோடு அந்த வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி ஜெபியுங்கள். வாயினால் விசுவாச அறிக்கையை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். யாத்ராகமம் 15:26. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா 53:5. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். மத்தேயு 8:17. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். 107 சங்கீதம் 20 அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி திருப்தியாக்குகிறார். 103 சங்கீதம் 3 மற்றும் 5 என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். மல்கியா 4:2. இந்த வாக்குத்தத்தங்களை அவ்வாறு பயன்படுத்துங்கள். மேலும் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது அந்தந்த பகுதிகளில் காணப்படும் வாக்குத்தத்தங்களையும் சேர்த்து கொள்ளுங்கள். ஆவியும் ஜீவனுமான இந்த வாக்குத்தத்தங்கள் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணும். மட்டுமல்ல, தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்யுங்கள். பாவத்தின் விளைவாக வியாதி வந்திருக்கும் என்றால் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து இயேசுவின் இரத்தத்தினால் உங்கள் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட ஒப்புக்கொடுங்கள். தேவப்பிள்ளைகளே, ஒருவேளை ஒருவர் பேரில் உள்ள கசப்பு மற்றும் மன்னியாத சுபாவம் காரணமாக வியாதி வந்திருக்கும் என்றால் அவற்றையெல்லாம் உங்களை விட்டு அகற்றுங்கள். அற்புதம் சுகம் பெற இதுவே வழி. இன்றைய நினைவிற்கு 41 சங்கீதம் 3 படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். இன்றைய வேத வாசிப்பு காலை என்னாகமம் 28, 29 மற்றும் 30 மாலை மார்க் 8 21 38 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே,
மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். வியாதியிலிருந்தும் பலவீனத்திலிருந்தும் சுகம் பெற்று ஆரோக்கியம் அடையுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.